அந்த திசைக்குண்டான தானியத்தை நைட்டு ஊற வச்சு காலையில குளிச்சுட்டு வாங்க. அது உங்க வாழ்க்கையில ஒரு பொடியெல்லாம் போட்டு கலக்கி அந்த வாசனை திரவியத்தோடு செவ்வாய் தீர்த்தத்தை ஊத்துங்க. உங்களுக்கு செவ்வாய் முருகனோட தீர்த்தத்தை ஊத்துனதுக்கு சமம். சுக்கரன் என்பது மொச்சப்பயிறு, அது வெள்ளிக்கிழமைக்கு உந்தது. அதனால சுக்கரன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தீர்த்த குளிக்கணும்னா சுக்கரன் திசை நடக்கிறவங்க ஓம் சூர்யாய நமக, சூரிய கிரகாய நமக, சூரிய தேவாய நமக, சூரிய தேவத பிரகாய நமக. சூரியனால் உண்டாகும் எல்லா சகல தோஷங்களும் சகல பாவங்களும் அந்த புதன் தீர்த்தத்தை எடுத்து நீங்க ஊத்தும் போது புத்தி, அறிவு, கல்வி, ஞானம் எல்லாம் நல்லா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்ல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக. உங்க ஜாதகத்துல என்ன திசை நடக்குதோ அந்த திசைக்குண்டான தானியத்தை நைட்டு ஊற வச்சு காலையில குளிச்சுட்டு வாங்க. அது உங்க வாழ்க்கையில ஒரு அசுர வளர்ச்சிக்கு வரும். எப்படி? சூரிய திசை உங்களுக்கு நடக்குது, கோதுமை மட்டும் சனிக்கிழமைக்கு ஊற வச்சிருங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு சூரியனுடைய நாள். அந்த சூரியனார் கோயிலில் சாமி கும்பிட்ட மாதிரி சூரிய நமஸ்காரம் பண்ணி அந்த கோதுமை தீர்த்தத்தில் கொஞ்சம் பன்னீர் விட்டு நீங்கள் தீர்த்தத்தில் குளிச்சிங்கன்னா உங்கள் சூரியன் திசை ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். அப்போ உங்களுக்கு என்ன திசை நடக்குதோ அதுக்குண்டான தானியத்தில் நீங்கள் குளிக்கணும். அப்போ தானே இந்த தானியம் வந்து ஒரு விண்காந்த சக்தி. அது வானத்தில் இருந்து இந்த பூமிக்கு அந்த மண்ணில் பட்டு அது மூலியமாக வந்த மூலிகை. அதனால விண்காந்த சக்தி அதிகம். அதனால நவதானியத்துக்கு அந்த காலத்து நவகிரகத்தோடவே வாழ்ந்தாங்க. வீட்டில் பூராமே கம்பு, ராகி, சோளம், கேழ்வரகு, சாமை, இந்த மாதிரி நிறைய சிறுதானிய உணவுகள் நிறையா இருக்குது. அந்த தானியத்தில் தான் அவங்க வாழ்ந்தாங்க. அப்போ அந்த தானியத்தில் வாழும்போது நம்மளுக்கு அதுக்கு உண்டான வேலைகள் நடக்கணும் அல்லவா? அதனால ஜாதகத்தில் வந்து அது கர்மா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த தோஷத்தை நம்ம சுத்தப்படுத்தணும். அப்போ அதுக்கு மெயின் என்னென்னா சிறுதானிய உணவு அப்படி. அப்போ சந்திரன் திசை நடக்கிறவங்க நெல் நைட்டு ஊற வைக்கணும். என்ன கிழமைக்கு? ஞாயிற்றுக்கிழமைக்கு நைட்டு நெல்லில் ஊற வச்சு அந்த பன்னீர், ஏலக்காய் எல்லாம் போட்டு வடிகட்டி திங்கக்கிழமைக்கு காலையில் நெல்லு தீர்த்தத்தில் குளிச்சிங்கன்னா சந்திரன் திசை ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். எப்பவும் போல் நீங்கள் குளிச்சுக்கோங்க. குளிச்சுட்டு கடைசியாக அந்த தீர்த்தத்தை எடுத்து தலையில் ஊற்றும் போது உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். அந்த திசை உங்களுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக வேலை செய்யும். அதுக்கடுத்து செவ்வாய் திசை. செவ்வாய் என்பது துவரம் பருப்பு. இந்த துவரம் பருப்பை அந்த காலத்தில் குழம்புக்கு தான், சாம்பாருக்கு தான் போடுவாங்க. துவரம் பருப்பு செவ்வாயோட ஆதிக்கம். செவ்வாய்க்கிழமைக்கு துவரம் பருப்பு தீர்த்தத்தில் நீங்கள் குளிச்சிங்கன்னா உங்கள் செவ்வாய் தோஷம் எது இருந்தாலும் நிவர்த்தியாகி செவ்வாயோட ஆதிக்கம் உடம்புல பலமாகும். அப்போ அதுக்கு அந்த முன்னோர்கள் அந்த கர்மாவை நம்ம கொடுத்துருக்காங்களா இல்லை? அப்போ இது நம்ம செய்யணுமில்ல. அப்போது இந்த செவ்வாயுடைய அது அப்போ திங்கக்கிழமைக்கு நைட்டு ஊற வச்சு செவ்வாய்க்கிழமைக்கு பன்னீர் ஊற்றி அந்த நைட்டே பன்னீர், ஏலக்காய் எல்லாம் ஊற்றி போட்டு பொடியெல்லாம் போட்டு கலக்கி அந்த வாசனை திரவியத்தோடு செவ்வாய் தீர்த்தத்தை ஊற்றுங்க. உங்களுக்கு செவ்வாய் முருகனோட தீர்த்தத்தை ஊற்றுனதுக்கு சமம். இதை செஞ்சு பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமாக இருப்பீங்க. அதுக்கடுத்து புதன் திசை. இந்த புதன் யார் அப்படின்னா பச்சைப்பயிறு, பாசிப்பயிறு ரெண்டும் ஒன்று தான். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பச்சைப்பயிரை ஊற வச்சு அந்த தானியத்தை உள்ளே ஊற வச்சு அந்த பன்னீர், ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டு அது எல்லாம் முறையாக தீர்த்த ஊற்றி அந்த ஜாதகத்தில் அந்த புதன்கிழமை அன்னைக்கு காலையில் புதனுடைய தீர்த்தத்தை ஊற்றி மனசார பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அதுக்குண்டான கர்மாவை நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்னா அந்த புதன் தீர்த்தத்தை எடுத்து நீங்கள் ஊற்றும் போது புத்தி, அறிவு, கல்வி, ஞானம் எல்லாம் நல்லா. அடுத்தது குரு பகவான். குருன்னா கொண்டக்கல்லை. அப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு உகந்தது தான் கொண்டக்கல்லை. அப்போ புதன்கிழமை அன்னைக்கே நைட்டு ஊற வச்சு அதில் பன்னீர், ஏலக்காய் எல்லாம் போட்டு நைட்டு ஊற வச்சு வியாழக்கிழமை அன்னைக்கு காலையில் குரு பகவானை நினச்சி அந்த தீர்த்தத்தை எடுத்து ஊற்றணும். எப்படி? அந்த தீர்த்தத்தை எடுத்து ஊற்றணும். எப்படி? முறையாக அந்த பூஜை பண்ணி அந்த கர்மாவெல்லாம் தொலைட்டுன்னு சொல்லி அந்த குருவோட மந்திரத்தை சொல்லித்தான் ஊற்றணும். அந்த மந்திரத்தை இப்போ நான் கடைசியில் சொல்கிறேன். அந்த குரு தீர்த்தம் எடுத்து ஊற்றுங்க. குரு தோஷ நிவர்த்தியாகும். குரு திசை நல்லா இருக்கும். அதுக்கடுத்து சுக்கரன். சுக்கரன் என்பது மொச்சப்பயிறு, அது வெள்ளிக்கிழமைக்கு உந்தது. அதனால சுக்கரன் வெள்ளிக்கிழமைக்கு தீர்த்த குளிக்கணும்னா சுக்கரன் திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக வியாழக்கிழமைக்கு மொச்சப்பயிரை ஊற வச்சு வெள்ளிக்கிழமைக்கு காலையில் மனசார வந்து ஒரு பன்னீர், ஏலக்காய் எல்லாம் போட்டு ஊற வச்சு வெள்ளி தீர்த்தம்னு சொல்லி நீங்கள் கரெக்டாக ஊற்றுங்க. வெள்ளினா ஒரு வெள்ளி நாணயம் கூட அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. அந்த வெள்ளி நாணயம் உலோக தீர்த்தம் தான். அதனால வெள்ளி நாணயத்தையும் உள்ளே போட்டு
மொச்சையும் போட்டு வியாழக்கிழமை ஊற வச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் குளிங்க. இந்த காலையில் 6 to 7 தான் ஓரைகள் கரெக்டாக வரும்னு நம்ம கரெக்டாக அந்த பஞ்சுவாலிட்டி கடைப்பிடிக்க முடியாது. அதனால காலையில் எந்திரிச்சு எப்பவும் போல் நீங்கள் குளிக்கும் போது இதை கொஞ்சம் பாதுகாப்பாக குளிங்க. அடுத்து சனிக்கிழமை அன்னைக்கு நைட்டு, வெள்ளிக்கிழமை நைட்டு எல்லாம் ஊற வச்சு பன்னீர் ஏலக்காய் எல்லாம் போட்டு மனசார சாமி கும்பிட்டு, அந்த சனி பகவானே எனக்கு ஆயில கொடுக்கக்கூடியவரே, மனசார அந்த தோஷத்தை சுத்தப்படுத்துறதுக்கு நீங்கள் அந்த தீர்த்தமெல்லாம் ஊற்றியாச்சுன்னா அது கம்ப்ளீட்டாக அது நிவர்த்தி ஆகும். அப்போ இது எல்லாம் நீங்கள் செய்யும் போது ஜாதகத்தில் அருமையாக வேலை செய்யும். அப்போ இதெல்லாம் வந்து உங்கள் ஜாதகத்தில் சனினா எள்ளு, சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் ஊத்துறதுக்கு வெள்ளிக்கிழமையே ப்ரிப்பேர் பண்ணணும். சனிக்கிழமை அந்த அன்னைக்கு சனி பகவானை நினச்சி சனி திசை எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சனி நீர் ஆடுன்னு சனி தீர்த்தத்தில் குடிங்க. கொஞ்சம் ஏலக்காய் பன்னீர் வாசனை திரவியம், இதெல்லாம் அந்த காலத்தில் நவதானியத்தை அந்த காலத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்க, உடம்புக்குள்ளேயே நீங்கள் நவதானிய சாப்பாடு தான் சாப்பிட்றீங்க. இது மேலே ஊத்துறக்கு என்ன, தீர்த்தமாக ஊத்துறக்கு என்ன தப்பு. அதுக்கு அடுத்தது ராகு கேது, உளுந்தும் கொள்ளும் ஊற வச்சு, ராகு திசை நடக்கிறவங்க கேது ரெண்டை பிரிக்க வேண்டாம். அது ரெண்டுமே சந்தான கோபாலகிருஷ்ணன் தான் இருக்குது. ராகுக்கு கேதுக்கு, ராகு திசை நடக்கிறவங்களுக்கு தலை இல்லாமல் வால் இல்லை, வால் இல்லாமல் தலை இல்லை. அதனால ராகு கேது உளுந்தும் கொள்ளு ஊற வச்சு அந்த தீர்த்தத்தில் பன்னீர் ஏலக்காய் ஊற்றி, ராகு திசை நடக்கிறவங்க கேது திசை நடக்கிறவங்க இது ரெண்டையும் அட்டாச் பண்ணி ஊற்றுங்க. அன்னையிலேருந்து இந்த ராகு தோஷம் நிவர்த்தியாகி சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும். இந்த ராகு திசை நடக்கிறவங்களுக்கு கேது திசை நடக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஆதிகால பரிகாரம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, முன்னோர்கள் அந்த காலத்தில் நவதானிய உணவில் தான் வாழ்ந்தாங்க. பெண்கள் எல்லாருமே யாகம் நடத்தினாங்க. அந்த யாகம் நடத்தி தான் உணவே சாப்பிட்டாங்க. அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 9 வகையான விறகுகளை கொண்டு வந்து பெருக்கி அடுப்பு கல் போட்டு அடுப்புக்கு பொட்டு பூஜையெல்லாம் போட்டு இந்த 9 வகையான குச்சிகளை எல்லாம் எடுத்து தரிச்சு வச்சுக்கிட்டு சாப்பாடு செய்யும் போது 9 குச்சி வச்சு அக்கினி மூட்டி யாகம் பண்ணி நவதானிய சாப்பாடை போட்டு அந்த 4 பக்கம் அந்த சாப்பாடை வெந்துருச்சான்னு எடுத்து பார்த்துட்டு 4 பக்கம் பலி கொடுத்துட்டு தான் அந்த அடுப்புலேருந்தே அந்த காலத்தில் வந்து சாப்பாட்டை வடிகட்டி இறக்கி நம்ம வயிறார சாப்பாடு போடுவாங்க. அப்போ அக்னி பகவானுக்கு பலி கொடுத்துருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு தான் கேஸு, சிலிண்டரு, இந்த ஸ்டவ்வு அது இது நிறையா வந்துருச்சு. அதனால ஆதி காலத்தை மறந்துட்டோம். இன்னைக்கு அதை ஏன் ஞாபகப்படுத்துற அப்படின்னா, ஒரு வீட்டில் சும்மாவாவது தண்ணிகாய் வைக்கிறதுக்கு விறகடுப்பு இருந்துச்சுன்னு வைங்க, அக்னி பகவானுடைய யாகம் உங்கள் வீட்டில் நடப்பதற்கு சமம். எல்லாமே சிலிண்டராக போயிடுச்சு இல்லையா? அதனால தான் ஆதி காலத்தில் என்னதான் நம்ம சிலிண்டர் வந்த காலம் இருந்தாலும் கூட விறகடுப்பில் தண்ணிகாய் வச்சு குடிப்பாங்க. அது மூலிகை தீர்த்தம் தானே. ஏன்னா குச்சி விறகு எல்லாமே மூலிகை, எல்லாமே சித்தர்கள் கண்டுபிடிச்சது. அதை நம்ம தரிச்சு கொண்டு வந்து மூலிகை அக்கனி மூட்டி தானே நம்ம தீர்த்தமாக நம்ம வந்து சுடுதண்ணியை மாத்துறோம். இன்னைக்கு அது உடம்புல குளிக்கிறதுக்கு அதாவது அந்த யாகம் நடக்கணுமல்ல. அதனால தான் அந்த வீட்டில் ஒரு யாகம் அந்த காலத்தில் நடக்கும். கோயில் எல்லாம் ஒவ்வொரு தெய்வங்களுக்கெல்லாம் டெய்லி யாகம் பண்ணி தீர்த்தம் ஊத்துறதா சாமி உக்கரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் தான். சில கோவிலில் சில தெய்வங்களுக்கு யாகம் நடத்தி அந்த தீர்த்தத்தை கொண்டு போய் ஊற்றுவாங்க. இதெல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள் செஞ்சாங்க. சரி, இப்போ சூரியன் திசை நடக்கிறவங்க, சந்திரன் திசை நடக்கிறவங்க, செவ்வாய் திசை நடக்கிறவங்க, புதன் திசை நடக்கிறவங்க, குரு திசை நடக்கிறவங்க, சுக்கிரன் திசை நடக்கிறவங்க, சனி திசை நடக்கிறவங்க, ராகு திசை நடக்கிறவங்க, கேது திசை நடக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மந்திரத்தை நான் சொல்லிடுறேன். அந்தந்த மந்திரங்கள் அந்தந்த திசைக்கார சொல்லி அந்த தீர்த்தை ஊத்துங்க, நல்லா இருக்கும். இப்போ சூரியனுக்கு ஒரு மந்திரம் சொல்றேன். ஓம் சூர்யாய நமக, சூரிய கிரகாய நமக, சூரிய தேவாய நமக, சூரிய தேவத பிரகாய நமக. சூரியனால் உண்டாகும் எல்லா சகல தோஷங்களும் சகல பாவங்களும் இன்றோடு நிவர்த்தியாய நமக. சூரிய பகவானே உங்களை வணங்குகிறோம், எங்களை வணங்கு. சூரிய தோஷம் இன்றோடு நிவர்த்தியாகி உங்கள் புண்ணியம் எனக்கு கிடைக்கணும். சூரிய நமஸ்காரம் பண்ணி அந்த தீர்த்தை ஊத்துங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். அடுத்தது சந்திர பகவானுக்கு ஓம் சந்திராய நமக, சந்திர கிரகாய நமக, சந்திர தேவாய நமக, சந்திர தேவதோ பிரகாய நமக. சந்திரனால் உண்டாகும் எல்லா சகல தோஷங்களும் சகல பாவங்களும் சகல கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தியாய நமக. சந்திர பகவானே உங்களை வணங்குகிறோம், எங்களை வணங்கு. சந்திர தோஷ நிவர்த்தின்னு பௌர்ணமி பார்த்து கும்பிடுங்க, நிலா பார்த்து. அதுக்கடுத்து செவ்வாய்க்கு முருகனை நினைச்சுங்க. ஓம் செவ்வாயாய நமக, செவ்வாய் கிரகாய நமக, செவ்வாய் தேவாய நமக, செவ்வாய் தேவத பிரகாய நமக. செவ்வாயினால் உண்டாகும் எல்லா சகல தோஷங்களும் சகல பாவங்களும் சகல கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தியாய நமக. செவ்வாய் பகவானே உங்களை வணங்குகிறோம், எங்களை வணங்கு. செவ்வாய் தோஷம் இன்றோடு இப்படின்னு நீங்க தீர்த்த ஊற்று. அதுக்கடுத்தது புதன் பகவான். புதனாய நமக, புதன் கிரகாய நமக, புதன் தேவாய நமக, புதன் தேவதோ பிரகாய நமக. புதனால் உண்டாகும் எல்லா சகல தோஷங்களும் சகல பாவங்களும் சகல கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தியாய நமக. புதன் பகவானே உங்களை வணங்குகிறோம், எங்களை வணங்கு. புதன் தோஷம் இன்றோடு நிவர்த்தி. எங்களுடைய ஜாதகத்திலே புதனால் உண்டாகும் எல்லா கர்மாவும் நிவர்த்தியாகி புதன் பகவானே எங்களை வாழ வைங்கன்னு சொல்லி நீங்கள் தீர்த்த ஊத்துங்க. உங்களுக்கு புதன் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். அடுத்தது ஓம் குருவாய நமக, குரு கிரகாய நமக, குரு தேவாய நமக, குரு தேவத பிரகாய நமக.
குருவனால் உண்டாகும் எல்லா சகல தோஷங்களும் சகல பாவங்களும் இன்றோடு நிவர்த்தியாய நமக. குரு பகவானே உங்களை வணங்குகிறோம், எங்களை வாழவே. குரு தோஷம் இன்றோடு நிவர்த்தி. தீர்த்த ஊத்துங்க. ஓம் சுக்கராய நமக. சுக்கர பகவானுக்கு ஓம் சுக்கராய நமக. சுக்கர கிரகாய நமக. சுக்கர தேவாய நமக. சுக்கர தேவத பிரகாய நமக. சுக்கரனால் உண்டாகும் எல்லா சகல தோஷங்களும் சகல பாவங்களும் சகல கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தியாய நமக. சுக்கர பகவானே உங்களை வணங்குகிறோம், எங்களை வாழவே. சுக்கர தோஷம் இன்றோடு நிவர்த்தியாக. அப்படி சுக்கர தீர்த்தத்தை ஊத்துங்க. சனி பகவான் ஓம் சனியாய நமக. சனி கிரகாய நமக. சனி தேவாய நமக. சனி தேவத பிரகாய நமக. சனியினால் உண்டாகும் எல்லா சகல தோஷங்களும் சகல பாவங்களும் சகல கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தியாய நமக. சனி பகவானை உங்களை வணங்குகிறோம், எங்களை வாழவே. சனி தோஷம் இன்றோடு நிவர்த்தியாக. சனி பகவானை உங்களை வணங்குகிறோம், எங்களை வாழவே. சனி தோஷம் இன்றோடு. இதை இப்படி சொல்லுங்க, தீர்த்த ஊத்துங்க. சனி மந்திரத்தை சொல்லி தீர்த்த ஊத்துங்க. அதுக்கு அடுத்தது ஓம் ராகுவாய நமக. ராகு கிரகாய நமக. ராகு தேவாய நமக. ராகு தேவத பிரகாய நமக. ராகுவினால் உண்டாகும் எல்லா சகல தோஷங்களும் சகல பாவங்களும் சகல கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தியாய நமக. ராகு பகவானே உங்களை வணங்குகிறோம், எங்களை வாழவே. ராகு தோஷம் இன்றோடு நிவர்த்தி அப்படின்னு சொல்லி மனசார நீங்கள் விளக்கு போடுங்க, தீர்த்த ஊற்றுங்க, நல்லதே நடக்கும். அடுத்தது கேது பகவான் ஓம் கேதுவாய நமக. கேது கிரகாய நமக. கேது தேவாய நமக. கேது தேவத பிரகாய நமக. கேதுவனால் உண்டாகும் எல்லா சகல தோஷங்களும் சகல பாவங்களும் சகல கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தியாய நமக. கேது பகவானே உங்களை வணங்குகிறோம், எங்களை வாழவே. கேது தோஷம் இன்றோடு நிவர்த்தின்னு சொல்லி நீங்கள் தீர்த்த ஊத்துங்க. எல்லா நவகிரகங்களும் உங்களுக்கு வாசம் செய்யும். அந்தந்த திசைகளுக்கு அந்தந்த மந்திரங்களை இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அந்த மந்திரத்தை எல்லாரும் ஒரு திசை நடக்கிறவங்க ஒரு மந்திரம் தானே சொல்ல போகிறீங்க. நவகிரக மந்திரமே நீங்கள் சொல்லணுங்கிறது இல்லை, படித்து வச்சுக்கிட்டா சந்தோஷம் தான். இது அப்படியே நீங்கள் போய் நவகிரகத்தை முன்னாடி போய் 9 முறை சுத்தறக்கு இது சாத்தியம் தான், செஞ்சுக்கலாம். வசதி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் படிக்கிறதுக்கு டைம் இருந்தால் இந்த 9 மந்திரத்தை நான் சொன்னதை நீங்கள் படிச்சுக்கோங்க. எங்கே போனாலும் சூரியன் சந்திரனுக்கு எல்லா மந்திரத்தையும் இது சொல்லலாம் இல்லையா? ஏன்னா இதெல்லாம் ஆதி காலத்தில் முன்னோர்கள். ஏன்னா அந்த நேரத்தில் இந்த 9 மந்திரத்தை நீங்கள் சொல்லி முடிக்கும் போது மனசில் எது கிராஸ் ஆகாது. 9 மந்திரத்துக்கு நீங்கள் கொடுக்குற மந்திர ஒளிகள் அக்னி நவகிரகத்துக்கு போய் நவகிரகம் எழுந்து நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுமா. அதனால அந்த காலத்தில் எல்லாருமே நவகிரக மந்திரத்தை சொன்னால் அந்த வீட்டில் நவகிரக வாழுன்னு சொன்னாங்க. நீங்கள் திசைக்கும் சொல்லிக்கிங்க, நவகிரகத்தை சொல்லுங்க. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பரிகாரங்கள் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயங்கள். ஏன்னா ஆதிகால பரிகாரம். 2வது இந்த புத்தகம் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அடுத்த புத்தகம் ஒன்று எழுதிட்டு இருக்கேன். இதுவே 5 கிலோ A4 சைஸு. இது ஆன்லைன் மூலியமாகவே வீட்டுக்கே உங்களுக்கு டோர் டெலிவரி வருது. உங்களுக்கு வேணும்னா தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா 9655715555 9449951573 9361388202. இந்த 3 நம்பருமே ஆஃபீஸ் நம்பர் தான். இந்த நம்பருக்கு தகவல் பண்ணினா புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆதிகால பரிகாரத்தை நான் இவ்வளவு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பரிகாரங்கள் எல்லாம் முன்னோர்கள் இது கடைப்பிடிச்ச பரிகாரம் தான். இது எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பலனடையணும்னு சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலத்தில் பிறந்து அடியன் சுபமாரிமுத்து மனதார இந்த பதிவு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நல்ல முறையை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சிக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி எல்லா முன்னோர்களும் ஆத்மா சாந்தியாகி மேல் ரோகத்தில் இருந்து கீழே இந்த பூமிக்கு வரும்போது எல்லா ஆசீர்வாதமும் இந்த பூமிக்கு இந்த புண்ணிய பூமிக்கு முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தால் இன்னும் பிறக்கும் குழந்தைகள் நோயில்லாமல் வாழுவாங்கன்னு சொல்லி வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை. அடியன் சுபமாரிமுத்து. அடுத்த பதிவில் உங்களுக்கு ஆதிகால பரிகாரத்தை இன்னமும் வச்சுருக்கேன். இன்னும் தொடர்ந்து நீங்கள் இதெல்லாம் இந்த பதிவை பார்த்துக்கிட்டே வாங்க. அடுத்த பதிவில் நிறைய சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.